ஆண்டாள் பாசுரத்தின் 3வது பாடல், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் அப்படின்னு அந்த தொடங்குகின்ற அந்த பாடல் வரிகளினுடைய பொருள் பாருங்க. சிறுமியரே, நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் 3 அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கி கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாற்றி வழிபடுவதற்கு முன் நீராட செல்லுவோம். இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்மாறி மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும். மழை காரணமாக வயல்களில் செந்நெல் செழித்து வளரும். மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும். குவளை மலர்களில் புள்ளிகளுடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும். வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும். என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பாவை என்றாலே கிருஷ்ணாவதாரம் குறித்து பாடப்படுவது. அதில் முதல் 10, அடுத்த 10, அதற்கடுத்த 10 3 பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள். திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம். அதனால் அதை உத்தம அவதாரம் என்று வேறு போற்றுகிறார். பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பதும் ஆண்டாளின் அனுகிரகமாக இருக்கிறது. இந்த பாடல் திருக்கோவிலூர் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாளை குறித்து பாடப்பட்டுள்ளது. இந்த 3வது பாடல் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுதான் அப்படி இருக்குது. 4வது பாடல் பாருங்கள், எவ்வளோ பொதுநலமாக ஆண்டாள் பாடியிருக்காங்க. ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல். மேகத்திற்கு அதிபதியான பர்ஜந்தனே அப்படின்னு சொல்லப்படுது. நாங்கள் செல்வத்தை கேள், உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்து கொள்ளாதே, கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம்போல் கருத்து. எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறாங்க பாருங்க. கண்ணனின் நிறம்போல் கருத்து, வலிமையான தோள்களுடைய பத்மநாபனின் கையிலுள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வளம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒளி எழுப்பி பாருங்க. அந்த ஓசைக்கு கூட எவ்வளோ அழகான ஒரு வர்ணனையை கொடுக்குறாங்க. வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்ங்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக. அம்பு மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்ந்து வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக அப்படின்னு இந்த பாடல் முடியுது. ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறிய மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு கல்வி அறிவு கிடையாது. எனவே பொதுவாக ஆழிமலை கண்ணா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு தோற்றத்திற்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று எண்ண தோன்றும். இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையை போல. எனவே அந்த பர்ஜேந்தியா அப்படிங்கிறதுக்கு பதிலாக கண்ணா என்று அழைக்கிறாள். அவனும் வந்தான், அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய விளக்கம்.